ஆதியாய் அனாதையாய் அருள் மறை பொருளாய் ஜோதியாய் சுடரும் மொழியாய் திகழும் மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தியாக முக்கண் படைத்த ஈசன் சர்வேசன் உமா மகேசன் பிச்சாண்டி என சொல்லக்கூடிய நாமதத்தை உண்டவர். அவருக்கு இளைய மகளாக பிறந்து கந்தன் கடமன் வேலன் கார்த்திகை என சொல்லக்கூடிய நாமதத்தை உண்டு. இந்த மயிலமதியிலே மூத்த மனைவி வள்ளியும் இரண்டாவது மனைவி தெய்வமுடன் சீர சிறப்பு வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் இன்று தினத்தில் நாரதன் விருதாரம் எதற்காக பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் தெரியுமா? என்ன காரணம்? இந்த மயிலம்பதியிலே வள்ளி தேவயானியுடன் அருமையாக திருக்காட்சியினை கொடுத்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தாயாகப்பட்டவள் அன்னை ஆதிபராசக்தி துன்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றாள். என்ன உரைக்கின்றாய்? உண்மைதான். யார் இடத்தில் தெரியுமா? உதயகிரி அஸ்தமகிரியை ஆளக்கூடிய கண்டன் கார்மாடகன் இரு அரக்கர்களுக்கும் கொடுக்கக்கூடாத வரத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் இருவரையும் அடித்து துன்புறுத்தி உன்னுடைய தாயை பாதாள சிறையிலே அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அப்படியா? உண்மைதான். என் தாயை காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்பொழுது நான் என்ன செய்வது? நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய இரண்டு மனைவியை அழைத்து முதலில் உன்னுடைய மனைவி இருக்கின்றாள் அல்லவா வள்ளி, இளைய மனைவி அங்கே சென்று முக்காலத்தையும் எடுத்து உரைக்கக்கூடிய மலக்குளத்தியாக செல்ல வேண்டும். அப்படி மலக்குளத்தியாக சென்று அவனிடத்திலே அனைத்து குறிகளையும் உரைக்க வேண்டும். அப்படி ஒருவேளை உன்னுடைய மனைவி அங்கே மாட்டிக்கொண்டால் இரண்டாவது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முருகனாக இருக்கின்ற நீ ஜோயனாக அவதாரம் எடுக்க வேண்டும். தேவயானியாக இருக்கின்ற உன்னுடைய தேவா ஜோயத்தியாக அவதாரம் எடுக்க வேண்டும். அப்படி இருவரும் ஜோயத்தியாக அவதாரம் எடுத்து அவன் வைக்கக்கூடிய மோடி அனைத்தையும் எடுத்து விட்டால் உன்னுடைய தாயை பாதாள சிறையிலிருந்து மீட்டு விடலாம். நாரதா, நீ உரைத்த பிறகு நானும் செய்து முடிக்கின்றேன். என் தாயை சிறை மீட்கின்றேன். அப்படியாக இந்த பக்தர்கள் அனைவருக்கும் காட்சியை கொடுத்து விட்டேன் அல்லவா? மூத்த மனைவியை பார்க்க வேண்டும். சந்தித்து விட்டு உரைக்கின்றேன். அப்படி இருந்தாலும் இப்பொழுது நான் சென்று மூத்தமணி தெய்வாவை பார்க்க வேண்டும் அல்லவா? கனி தெய்வா,
பெண்ணின் பிறந்தக்க யாவுள்ள கற்பெண்ணும் திண்மை உண்டாக பிறன வல்லவரின் வமை கேட்பேன். இந்த மயில முதல் வீட்டிற்கும் சுவாமிக்கு மனைவியாக வைக்கப்பட்டு தெய்வ யானை பெயர் பெற்றி சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அனுதினமும் இவருடைய சுவாமியை சந்திப்பது வழக்கமாயிற்று. எங்கு சென்றிருப்பார் சுவாமி? தெய்வா என்று குரல் கொடுத்தால் ஓடி வந்து சுவாமி என்று குரல் கொடுப்பாள். தெய்வா தெய்வா என்று அழைக்கின்றேன், இதுவரை காணவே கிடையாது. சரி, எங்கு சென்றாலும் இந்த இடத்திற்கு தான் வர வேண்டும். வரட்டும், பார்க்கலாம். மந்திரம் அழகல் புரிதலிடம் ஆசை
தெரியுமா? சுவாமி. எல்லாரும் உன்னை பார்ப்பது சந்தோஷமாக ஆடி பாடி இருப்பது சந்தோஷமாக இருக்கிறது. இன்று தினமா உன்னை பார்க்கும் பொழுது என் மனமாகப்படுது எப்படி தெரியுமா இருக்கின்றது? சொல்லுங்கள் சுவாமி. காணி தெய்வா, எந்த நேரத்திலும் தெரியாது, அடுத்தவனும் சொல்ல வேண்டும். அந்த வனத்தை விட இந்த வனத்தை பார்த்தாயா எவ்வளவு அழகாக இருக்கின்றது. பணத்தை பார்க்கும் பொழுதும் பணத்தின் அழகினை பார்க்கும் பொழுதும் உன் மனதிலே ஆசை என்பது கிடையாது. பாட வேண்டும், பாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், இதுதான் என்னோட ஆசை. சுவாமி, உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கின்றது சொல்லட்டுமா? சுவாமி, தேன் 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 என்னும் தேன் மலனான் மான் 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 என்னும் மான் விழினான் மான் 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 என்னும்
கழுதேவா இருவரும் சந்தோஷமாக இருந்து விட்டேன் அல்வா. உண்மைதானே? அதனால் நானும் பக்தருக்கு சென்று காட்சி தர வேண்டும். புறப்பட்டு வருவா. பாருங்கள். அந்த மனைவி தேவாவை பார்த்து விட்டேன். இளைய மனைவி இருக்கின்றால் வள்ளியாகப்பட்டவளை பார்க்க வேண்டும் அல்லவா? வள்ளியை பார்க்கலாம். கண்ணே வள்ளி. இருந்தாலும் நானும் வந்து நாள் ஆயிட்டது. என் சாமியை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக அது எவன் இருக்க கவலை பார்க்க வேண்டும் அல்லவா? எங்க வாங்க என் சாமியை நீ பாத்தியா? சாமியே பாத்தியாவா? ஆமாண்டா. நான் பார்க்கல. என்ன கேட்ட சாமி நீ பாத்தியா? ஏண்டா ஒரு வாரம் காணாது என் சாமியை பார்க்கவே இல்லை. ஒரு வாரமா சாமி பார்க்கலையா? ஆமாண்டா. அவரை பார்க்காம எனக்கு கையை வரல காலம் வரல என்ன புரியல. தலையா வலிக்குது, வயிறு வலிக்குது, கை காலெல்லாம் குறையுது. ஒரு வாரம் பார்க்காம அதனால அவரு வந்தா நீ பேசக்கூடாது. நானும் பேச மாட்டேன். சீக்கிரம் சாமி சத்து கேக்குது. நானே பேச மாட்டேன், நீ பேசக்கூடாது. வள்ளியை பார்க்கலாம் என்று ஓடி வரும் நேரத்திலே வள்ளி எங்கு சென்று விட்டாள் என்று தெரியவில்லை. அருகாமையில் உள்ள காவலனை காண வேண்டுமே. காவலனை பார்க்கலாமே. காவலா, அடே காவலா, அடே மாங்கொத்து, பேசிட்டாயே. ஐயோ அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாது. நீ நான் பேச மாட்டேன். நீ என்கிட்ட பேசாத. மாடையா நீ பேசிக்கொண்டுதான் இருக்கின்ற. பேசிட்டு போறா அது ஒண்ணு கிடையாது.
அம்மா உன்கிட்ட பேசாதா இதுக்கப்புறம் நீ அம்மா அப்பா வரக்கூடாதா நீ வந்த வழியை பார்த்துட்டு போ என்னது என் அன்பு மனைவி ஆசை மனைவி வள்ளியாகப்பட்டவள் என்னிடம் பேச மாட்டாளாம். ஆமா முருகா என்னடா என் மீது கோபமாக இருக்கின்றாளா? அம்மா உன் மேல ரொம்ப கோபமாகுது. எதற்காக? வீட்டு பக்கம் ஆளக்கானா எங்க போன ஏதோ பொண்ணு ஒண்ணு சொல்லலையே நீ அதனால அம்மா உன் மேல கோபமாகுது. நீ வந்த வழியா பார்த்துட்டு போ. அடனே அடனி ஒரு வார காலமாக இங்கு வராத காரணத்தினால் கோபமாக ஆமா முருகா. இருக்கின்றார். ஒரு வார காலமாக என்னை நாடி ஒரு பக்தர் அனைவருக்கும் காட்சினை கொடுக்க சென்றேன். அப்படியா? உண்மைதான். இங்க வர அம்மா என்னடா சாமியே பக்தி காசு போனாராம். அட சாமி இதுக்கு அவரை பார்க்க முடியலடா. அப்படியா? எனக்கு உடலெல்லாம் நோகுது. இறைவா திங்கள் சாமி பார்க்க முடியாம எனக்கு உடல்நிலை சரியில்லை பாவி. போய் சொல்லிட்டு வரேன். முருகா முருகா அம்மாவுக்கு ஈயோ 1 பித்தளை 2 பிளாஸ்டிக் 3 நகரம் 4 வெள்ளி 5 நாளா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னது என் மனைவி வள்ளிக்கு 5 நாளாக உடல்நிலை சரியில்லையா? முருகா ஏண்டா உடல்நிலை சரியில்லைன்னு பரவாயில்ல, பரவாயில்ல. ஏதோ உலகங்கள் பேரெல்லாம் ஐயோ உரைக்கின்றார்கள். அம்மா அப்படியே சொல்லிச்சு முருகா. பாருடா 5 நாளா உடல்நிலை சரியில்லை என்றால் அதனால வைத்தியரை சென்று பார்க்க வேண்டியதானே. சொல்லிட்டு வருது. அம்மா அந்த வைத்தியரை பாத்தியா? அட பாவி வைத்தியரை வைத்தியர் என்னம்மா சொன்னாரு? பாதல் சொல்லிட்டாரு. முருகா, நீ சொன்ன மாதிரியா நான் சொல்றேன், வைத்தியரை பார்த்தாங்களாம். வைத்தியரை பார்த்தார். அது என்ன சொன்னாரா? என்ன சொன்னாரு? அவரு பெரிய வாத்து தரான். பெரிய கோழின்னு சொல்லுறியா? மடையா? வாதம், வாதம். வாதம் என்று உரைத்து விட்டார். அதான் முருகா. வாதம் என்றால் என்றால் ஜோசியரை பார்க்க ஜோசி வேண்டியது. தானே? ஏம்மா, சாமி சொன்னாரு, போய் ஜோசியில பார்க்க சொன்னாரு. அறிவே ராசியாரே ஏம்மா, அவர் என்னம்மா சொன்னாரு? அவனுதான் சொல்லிட்டாரு. முருகா, நீ சொன்ன மாதிரி அம்மா ஜோசியரை பார்த்துச்சான். ஜோசியரை பார்த்து அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்ன ஒரு அம்மா அது பெரிய தோசை தரான். தோஷம் சொல்றாரு. தாரா. தோஷம் என்று உரைத்தார். தோசைமா? ஆமாடா. டேய், முருகா. கடைசி முறையாக கேட்கின்றேன். என்னை பார்ப்பாளா, என்னுடன் பேசுவாளா என்று கேட்டுட்டு வா. இல்லை என்றால் என்றால்? மூத்த மனிதன் தெய்வ ஐயோ, பாசம். ஏம்மா, ஏம்மா, சாமி சொல்றாரு, பேசுறியா, பேச மாட்டியா? பேசுனா இருப்பாரா? பேசுனா நேரா போச்சு. ஐயோ சாமி ஐயோ மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கேன் மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கேன்
வேண்டும். அப்படியா? கலைவல்லி, சாமி உன்னை பார்க்கும் போதும் என் மனவாகப்பட்டது எப்படி இருக்கின்றது? எப்படி? இரவல் நம்மை எத்தினார் கொண்டே